ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதை கேட்டு தாங்கள் குழந்தைகளை இன்ஷா அல்லாஹ் வருகிற மாநாட்டிற்கு உங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து வந்து மாநாட்டுடைய பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கிளையின் சார்பாக நம்முடைய பகுதிகளில் தற்பொழுது மெகாபோன் பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகிறோம். இந்த மெகாபோன் பிரச்சாரங்கள் எதற்காக என்று சொன்னால், முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற தலைப்பில் இளைய சமுதாயத்தை அவர்கள் அனைத்து சமுதாய இளைஞர்களுக்கும் முன்மாதிரி இளைஞர்களாக திகழ வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு பிரச்சாரத்தை 4 மாத காலமாக தொடர்ச்சியாக நாம் செய்து வருகிறோம். அந்த பிரச்சாரத்துடைய நிறைவு நிகழ்வாக தென்மண்டல மாவட்டங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மதுரையில் வைத்து இளைஞர்கள் எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறோம். அக்டோபர் 5ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ். அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய விதமாகவும் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய இளைஞர்கள் அதிகமான அளவில், பெரும்பாலான அளவிலே இஸ்லாமிய மார்க்க வழிகாட்டுதல்களை விட்டு பிறந்தவர்களாக, இஸ்லாம் கற்றுத்தராத இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய இளமை காலத்தை வீணடிக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்களிலே அதிகமாக மூழ்கி போன காரணத்தினால் அவர்களை வென்றெடுக்க வேண்டும், இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்களைப் போல இந்த இளைஞர்களிடத்திலே நல்ல பண்புகளை கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும், இறையச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாநாட்டை நாம் வைத்து இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய எதிர்கால தலைமுறையினர், நம்முடைய எதிர்கால கனவுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய சூழ்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், ஆனால் அவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும், அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிக்கூடத்திலே பழகக்கூடிய அந்த நண்பர்கள் மூலமாக இருக்கட்டும், கல்லூரி நண்பர்கள் மூலமாக இருக்கட்டும், பல வகையில தவறான நண்பர்கள் கிடைத்து சர்வசாதாரணமாக போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக மாறி போய் விடுகிறார்கள். சமீப காலமாக நடக்கக்கூடிய வாகன விபத்துகளை பட்டியலிடும் பொழுது அதிலே அரசாங்க ரீதியாக கொடுக்கக்கூடிய ஆய்வறிக்கையிலே ஏராளமான இளைஞர்கள் தான் சாலை வாகன விபத்துகளில் சிக்கி இறந்து போய் விடுகிறார்கள்.
அப்படி வாகன விபத்துகளிலே சிக்கி மரணிக்கக்கூடிய அந்த இளைஞர்களில் பெரும்பாலானோர் மது அடிமைகளாக இருந்த நிலையில, போதை வயப்பட்ட நிலையிலே அவர்கள் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வரும் பொழுது தானும் விபத்திலே சிக்கி எதிரே வரக்கூடியவர்களை விபத்துக்குள்ளாக்கி மரணிக்க செய்து விடுகிறார்கள். இந்த நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. மது அருந்துவதெல்லாம் ஒரு காலத்திலே மிக மோசமான ஒரு செயலாக, பாவமான செயலாக சமுதாயத்திலே பார்க்கப்பட்டிருந்த நிலை. ஆனால் இன்றைய கால சூழல் எப்படி? இளைஞர்கள் சர்வ சாதாரணமாக மதுபானங்களுக்கு அடிமையாகி போய் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். கூலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு போதை பொருள் எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கிறது? பள்ளிக்கூடத்திலே பயிரக்கூடிய 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவர்களை கூட அந்த பழக்கம் விட்டு வைக்கவில்லை. கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தின் காரணத்தினால் அந்த கூலிப் என்கின்ற அந்த போதை பொருளை சர்வசாதாரணமாக பள்ளி சிறார்கள் கூட பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், நல்ல விதமாக பள்ளிக்கூடம் கல்லூரி சென்று வருகிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் பெரும்பாலான இளைஞர்களை இந்த தீயவர்கள், கெட்டவர்கள், கெட்ட பழக்கத்தின் மூலமாக நாசமாக்கி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் மத்தியில ஒரு ஃபேஷன், ட்ரெண்டிங் என்கின்ற பெயர்ல நம்ம இப்படி எல்லாம் இருந்தா தான் இன்னைக்கு கெத்து, யூத்னு சொன்னா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்யணும், வாகனங்களை மிக வேகமாக ஓட்டி செல்லணும், இருசக்கர வாகனம் பைக் கொடுத்தா கையில கொடுத்தா அத ஒரு நடுத்தரமாக மீடியமாக நம்ம ஓட்டி கொண்டு போனா நமக்கும் வயதானவருக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நம்ம கையில 2 வீலர் எடுத்தோம்னா அப்படி பறக்கணும், ஃப்ரண்ட் வீல் மேல ஏறணும், பேக் வீல் பின்னாடி தூக்கணும், அப்படி சரக்குன்னு கட்டடிச்சு போகணும், எல்லாரையும் முந்தி செல்லணும், யாருக்கும் பின்னாடி நம்ம செல்லக்கூடாது, நாம தான் முதலாவதாக செல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போதை. ஒருபுறம் மதுபான போதை, மற்ற போதை பொருட்கள் போதையில அடிமையாகி கிடந்தாலும் இன்னொரு புறம் இந்த வாகனங்களை வேகமாக இயக்குவது இவர்களுக்கு பெரும் போதையாக இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் பாருங்க, அதிகமான வாகன விபத்துகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். இன்னொரு புறம் என்ன? சமூக வலைதளங்கள் இருக்கிறது, மொபைல் போன்கள் இருக்கிறது. இந்த சமூக வலைதளங்கள், மொபைல் போன்கள்ல நிறைய இளைஞர்கள் அதில் தங்களுடைய நேரத்தை, இளமை காலத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பல இடங்களிலே கேள்வியாக கேட்கிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை குறித்து கண்டிப்பாக மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். நமக்கு என்னவெல்லாம் அருளாக அல்லாஹ் நியமத்தாக வழங்கி இருக்கிறானோ அந்த நியமத்துகள் அனைத்தும் மறுமை நாளில் கண்டிப்பாக அல்லாஹுவால் விசாரிக்கப்படும். அந்த நாளுடைய விசாரணை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற காவல்துறை விசாரணை போல் இருக்காது. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வழக்காடு மன்ற விசாரணை போல் இருக்காது. மறுமை நாளுடைய விசாரணையின் போது ரப்புல் ஆலமீன் மிக கடுமையான கோபத்தில் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான்? எந்த ஒரு நபியும் கூட தலையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு பயப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் கோபத்தோடு இருப்பான். அந்த நாளில் தான் அல்லாஹ் விசாரிக்க போகிறான், நம்மை ஒவ்வொருவராக அழைத்து விசாரிக்க போகிறான். நமக்கு வழங்கிய எல்லா அருட்கொடைகளை நினைவூட்டி கேட்பான். உனக்கு வழங்கிய ஆயுள் காலத்தை என்ன செய்தாய் என்று கேட்பான். உன்னுடைய இளமை காலத்தை எவ்வாறு கழித்தாய் என்று கேட்பான். உனக்கு வழங்கிய செல்வத்தை என்ன வழியிலே செலவிட்டாய் என்று கேட்பான். எல்லா விஷயத்துக்கும், எல்லா அருட்கொடைகளுக்கும் மறுமை நாளில் நாம் பதில் சொல்லாமல் தப்பிக்க இயலாது. அப்ப அந்த ஒரு மனுஷருடைய விசாரணை மன்றத்துல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது மார்க்கத்தை கற்று மார்க்கத்தின் அடிப்படையில் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வார்த்தெடுக்க வேண்டும். ஈமான் கொண்ட மக்களே, அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்ப நம்மை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவதாக இருந்தால் எப்படி காப்பாற்றுவது? அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அவற்றை செய்து கொள்வது, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டு நாம் விலகிக் கொள்வது. நம்முடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் தடுத்த
ஹராமாக்கிய காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய டெக்னாலஜி, அந்த மொபைல் போன் வைத்து பல சாதனைகளை நாம் சாதிக்கலாம். சில நாடுகள்ல ஆட்சி மாற்றங்களையே இந்த சமூக ஊடகங்களை வைத்துத்தான் இளைஞர்கள் செய்கிறார்கள். பெரிய பெரிய சர்வாதிகாரிகளாக மண்ணக்கவ வைக்கக்கூடிய புரட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த நாட்டு இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையாக இருக்கட்டும், நேபாளமாக இருக்கட்டும், இங்க எல்லாம் ஆட்சியாளர்களை தூக்கி போட்டு மக்கள் பந்தாடுகிறார்கள் என்று சொன்னா அந்த புரட்சி எப்படி உருவாகியது? இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் உருவாக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டம், உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த போராட்டம், சிஏஏ, என்ஆர்சி போராட்டம், இதெல்லாம் வரலாற்றில் ஆழ பதிந்த போராட்டம். ஷாஹின் பாக்குகள், இன்றைக்கும் பாசிஸ்டுகள் பயந்து நடக்கக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் எப்படி புரட்சி உருவானது என்று சொன்னா வீடுகளில் உட்கார்ந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக இளைஞர்கள் ஏற்படுத்திய புரட்சி தீதான். அப்ப எவ்வளவு நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக சமூக ஊடகங்கள் ஒருபுறம் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் அதன் பக்கம் சரியான முறையில் அதை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? வீணாய் போகக்கூடிய நேரங்களை வீணாக்கக்கூடிய அழிவு பாதையை இழுத்துச் செல்லக்கூடிய தவறான விஷயங்களில் தான் அதிகமாக அதில் நேரத்தை கழிக்கிறார்கள். இதே மொபைல் போன் மூலமாக குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள். இதே மொபைல் போன் மூலமாக ஹதீதுகளை படிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். துஆக்கள், திக்ருகளை மனப்பாடம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். வீடுகளில் உட்கார்ந்து பெற்றோர்கள் அந்த மொபைல் போன் மூலமாக, யூடியூப் மூலமாக மார்க்க செய்தியை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்கிறார்கள், பிள்ளைகள் கற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான பிள்ளைகள், பெரும்பாலான இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இதிலேயே தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள். அந்த கேம் எடுத்து உட்கார்ந்தோம் என்று சொன்னால் படிப்பின் மீது அவனுக்கு அக்கறை இல்லாமல் போய்விடுகிறது, ஆர்வம் இல்ல. தாய் தந்தை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தா என்று சொல்லி கூப்பிட்டால் அதை புறக்கணித்து அதை விட்டு விலகிக் கொள்வது, தாய் தந்தையை அவமதிப்பது, தவறான வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லாத வார்த்தைகளை கொண்டு பேசுவது, ஏசுவது, இதெல்லாம் எதனால? இந்த கேமுகள்ல அவனுடைய மைண்ட் அடிக்ட் ஆயிடுச்சு. இந்த கேமை விட்டு அவனை வெளியே கூப்பிடும் பொழுது, வெளியே இழுக்கும் பொழுது அவன் கடுமையான கோபத்திற்கு ஆளாக. அப்ப வீணாக நாம் கழிக்கும் பொழுது இளைய சமுதாயத்துக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனவாசிகளை விட்டு நரகவாசிகளை பார்த்து கேள்வி கேட்க செய்கிறான். சக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான நரகம். அந்த நரகத்தில் விழுந்து வேதனையை அனுபவிக்கக்கூடிய நரகவாசிகளை பார்த்து சுவனவாசிகள் கேட்கிறார்கள், இந்த சக்கர் என்கின்ற நரகத்திற்குள் உங்களை தள்ளியது எது? அப்ப அந்த நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதில், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்ல, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவராக இல்ல, நாங்கள் வீணானவற்றில் மூழ்கி இருந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி இருந்தோம், நாங்கள் மறுமை நாளை பொய்யென நினைத்துக் கொண்டு இருந்தோம். இந்த 4 காரியங்களை சொல்லி, காரணங்களை சொல்லி, இந்த 4 விஷயங்கள் நாங்கள் வைத்திருந்ததுனாலதான் நரக நெருப்பில் விழுந்து இங்கே துவண்டு கொண்டிருக்கிறோம். முதலாவது விஷயம், தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சகர் என்கின்ற நரகத்தில் விழுந்து கிடப்பார்கள். வீணான விஷயங்களிலே நேரங்களை கழிப்பவர்கள் சகர் என்னும் நரகத்தில் விழுந்து கிடப்பார்கள் என்று சொன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை நீங்க எடுத்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. எத்தனை பிள்ளைகள், நம்முடைய வாரிசுகள், நம்முடைய சந்ததிகள் தொழுகையை நோக்கி, பள்ளியை நோக்கி விரைந்து ஓடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த இளைஞர்கள் 13 வயது 12 வயது அந்த இளைஞர் பேசுகிறார். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு மகன் சொல்லுகிறார், நான் விடலை பருவத்தை அடையக்கூடிய காலத்தில் பள்ளிவாசலில் வந்து இரவில் தூங்கக்கூடியவனாக இருந்தேன். இரவுல வீட்டுல தூங்காம பள்ளியில வந்து தூங்குவார். அப்ப கனவு கண்டேன், ஒரு கனவு. அந்த கனவில் என்னை இருவர் அழைத்து சென்று ஒரு பெரிய ஒரு கிணறு, நெருப்பாலான கிணற்றுக்குள் அதை என்னை தள்ள முயற்சி செய்தார்கள். அப்பொழுது இன்னொருவர் வந்து என் கையை பிடித்து இழுத்து சென்று வேறொரு பக்கம் அழைத்து சென்று விட்டார். இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று பெருமானாரிடத்தில் அவருடைய சகோதரியின் மூலமாக, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக கேட்டு விளக்கம் பெறுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞருடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்துல்லா நல்ல மனிதர், அவர் நரகம் செல்ல மாட்டார், சுவனவாசி என்கின்ற நற்செய்தியை சொல்லிவிட்டு, இவர் இரவு தொழுகையை தொழுது வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாங்க.
அப்ப அந்த இளைஞர் பாருங்க, அந்த ஒரே வார்த்தை ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்கிறார். நான் சுவனவாசி என்று தெரிந்தாலும் கூட, நான் நரகம் செல்ல மாட்டேன் என்பது ஆணித்தரமாக விளங்கினாலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் இரவு தொழுகை தொழுதால் சிறப்பாக இருக்குமே என்று சொன்னார்களே என்கின்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த நாள் வரை, எந்த நாளிலிருந்து ரசூலுல்லாஹ் என்றைக்கு சொன்னார்களோ சொன்ன நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் இரவு தொழுகையை விட்டதே கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட இளைஞர்கள் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தஹஜ்ஜுடைய தொழுகையை கூட விடாமல் தொழுது வந்த அந்த இளைய சமுதாயம் எங்கே? இன்றைக்கு கடமையான தொழுகைகளை கூட பாழாக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் எங்கே? அப்ப யாரு மீது இது பிரச்சனை? அப்ப நாம் தொடர்ச்சியாக அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கோம். பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக அவர்களிடத்தை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்தனைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் மதுரையில் வைத்து தென்மண்டல மாவட்டங்கள் ஒன்றிணைந்து நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இளைஞர்கள் எழுச்சி மாநாடை நாம் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டில் கல்வி சார்ந்த அரங்கங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சுதந்திர போரில் முஸ்லிம்கள் செய்த தியாகங்களுடைய அந்த வெளிப்பாடுகளை கண்காட்சி அரங்கங்களாக ஆக்கி இருக்கிறோம். இன்னும் மார்க்க உரைகள், சமுதாய விழிப்புணர்வு உரைகள், பட்டிமன்றங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அருமையான இளைய சமுதாயமே, பெற்றோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த அக்டோபர் 5 இன்ஷா அல்லாஹ் நடக்கக்கூடிய மாநாட்டிற்கு குடும்பத்தோடு கலந்து கொள்வோம் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைத்து உரைக்கு திரையிடுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.